தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் மிக குறைவாக பதிவு செய்திருக்கிறது. இது மிகவும் வருந்தத்தக்க செய்தி. நமது கோரிக்கைகளை ஒரு நிரந்தர ஆட்சியை அமைத்துவிட்டு நமது கோரிக்கையாக போராட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இது போன்று வாக்குப்பதிவுகளை செய்யாமல் இருப்பது சட்டப்படி தவறாகும். எனவே நாம் அனைவரும் அனைத்து வாக்குகளையும் செலுத்தியிருக்க வேண்டும். 100% வாக்கு என்றைக்கு பதிவாகிறதோ அன்றைக்கு தான் நிலையான ஒரு ஆட்சியை நம்மால் ஏற்ற முடியும். அதே சமயம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலின் பொழுது பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். வெயிலின் தாக்கத்தினால் 5க்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் இறந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். இதை மாநில அரசு வழங்கும், மத்திய அரசு வழங்கும் என்ற காலம் காத்தாமலும் இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் என்ன கூறும் என்றால், இன்சூரன்ஸ் தொகைக்கு இவர்களுக்கு இணை நோய் இருக்கிறது, இதய நோய் இருக்கிறது, அதனால் இந்த மரணம், எனவே இன்சூரன்ஸ் இல்லை என்பார்கள். அதுபோன்று வயது முதிர்ந்தவர்களுக்கு இதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, சுகர் அதிகமாகிவிட்டது, பிபி அதிகமாகிவிட்டது, இதனால் தான் இறந்தார்கள் என்ற காரணத்தை காட்டி நிதி உதவி வழங்குவதை நிறுத்துவதை தயவு கூர்ந்து அந்த வழியை பின்பற்ற வேண்டாம். தேர்தலின் போது வாக்களிக்க வந்த பொதுமக்கள் யாரேனும் உயிரிழப்பு ஏற்பட்டால் அதற்கு முழுமையாக 100% தேர்தல் ஆணையமே பொறுப்பேற்று அவர்களுக்கு தலா 10 லட்சம் வீதம் நிதி உதவி வழங்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். எனவே தயவு கூர்ந்து தேர்தல் ஆணையம் இது குறித்து பரிசீலனை செய்து, நான் இதை யூடியூபிலும் பதிவு செய்திருக்கிறேன். எனவே நீங்கள் தயவு கூர்ந்து இந்த தேர்தல் கமிஷன் உடனடியாக இதை நிறைவேற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் வழங்குவதுடன் இனி ஒரு காலங்களில் இப்படி இருந்தாலும் அதற்கு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கூறும் கருத்துக்களை எடுக்காமல் அவர்கள் இறந்துவிட்டார்கள், அந்த குடும்பம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் மட்டுமே செயல்பட வேண்டுமே ஒழிய அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள் இப்படி என்ற குறைகளை கூறி தட்டி கழிக்க வேண்டாம் என்பது பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.